ஒற்றுமை, தாராள மனம், இதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்குற ஒன்று. ஆனால் தீவிரமான ஒற்றுமை, தீவிரமான தாராள மனம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெந்தகோஸ்தே விழாவுக்கு பிறகு தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு ஒரு முன் மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமான ஒரு ஒற்றுமை. அதில் என்ன வசனம், 32வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் ஒன்றித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது, ஒரு தீவிரமான தாராள மனம் அவர்களிடத்திலேயே மேலோங்கியிருந்தது. வசனம் 32லிருந்து 34 முடிய உள்ள இந்த இறை வசனம் அதை எடுத்து சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தொடக்க கால கிறிஸ்தவர்களை நீங்கள் இப்படித்தான் இருந்தாகணும்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை. தன்னிச்சையான செயலாகவே அது அமைந்தது. எல்லாம் ஆவியானவருடைய தூண்டுதலிலே நடந்தது. ஆவியானவர் அவர்களுக்குள் வந்தார், அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, ஒரு நிகழ்வு ஒன்று வாசித்து, அதாவது T.L. மூடி அப்படிங்கிறவர் மறைவுரை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். அந்த மறைவுரைக்கு தலைப்பு என்ன வைத்திருக்கிறார்னா, ஆண்டவருக்காக பெரிய அளவில் சிந்திக்க என்று ஒரு மறைவுரை ஆற்றுகிறார். இதனால் கவரப்பட்ட ஹென்றி குரோவெல் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இதே தொழிலதிபராக வளர்ந்தார். குவாக்கர் ஓட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தலைவராக இவர் மாறினார். இவர் அங்கே அவருடைய மறைவுரையினால் தூண்டப்பட்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரோடு, கடவுளோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால் இதுதான், கடவுளே, பணம் சம்பாதித்து நான் சேர்த்த சக்தி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை கொண்டு உம்முடைய கடவுளின் அரசுக்காக என்னுடைய பணத்தை அதை மொத்தமாக செலவு பண்ணுறேன். அதே நேரத்தில் அதில் நான் உரிமை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கை கடவுளோடு இவர் செய்து கொள்கிறார். முடிகிறது, காலங்கள் ஓடுகிறது. கடைசியில் குவாக்கர் ஓட்ஸ் என்கிற நிறுவனத்தினுடைய பெரிய நிறுவனத்தை தொடங்குகிறார். அதன் வழியாக கிடைக்கிற ஆதாயத்தில் 70% இறைவனுடைய அரசுக்காகவே செயல்படுகிறார். அதே மாதிரி T.L. மூடி அவர்களுடைய பைபிள் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டுறார். அந்த கட்டடம் கட்டி முடித்த உடனே இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த கட்டடத்துக்கு உங்களுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ஏற்கனவே கடவுளோட உடன்படிக்கை செய்து கொண்டேன், அவர் கடவுள் கொடுத்தது, அதில் நான் பங்கு பெற விரும்பலை, எனவே தயவு செய்து அதை கைவிட்டுருங்க, எனக்கும் கடவுளோடு இருக்கிற உடன்படிக்கை நீங்கள் முறித்து விடாதீர்கள் என்று சொன்னாராம். இந்த வாசகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வருது, தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் தான் அப்படிப்பட்ட மேலான ஒரு தீவிரமான ஒற்றுமை இருந்தது, தீவிரமான தாராள மனம் இருந்தது. அது நம்மிடத்தில் இன்று இருந்தால் அதைவிட சிறந்த கிறிஸ்துவ வாழ்வின் சாட்சியம் வேறு இல்லை.